எஸ், பாத்தியா? இதான் ஷாட்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஸ்டில் ஆன். சீக்கிரமாவே அவங்கள கண்டுபிடிச்சிருவோம். பிடிச்சிருவீங்களா? யாரை அரெஸ்ட் பண்ண போறீங்க? இன்னும் யாரை பலிகடா ஆக்க போறீங்க? அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க சார். நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாலும் உடனே பெயில்ல வெளில வந்துருவாங்க. அதுக்கப்புறமும் கேஸ் போயிட்டு தான் இருக்கும். நீ ஒரு நாவல் ரைட்டரா? கதையெல்லாம் சூப்பராக சொல்லிட்டு இருக்க. வேணும்னா ஒன்று பண்ணுங்க, நீங்க எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு ஒரு கதை எழுதுங்க. நான் என் வேலையை பார்க்குறேன். ஏய், பாட்டிலாம் வேணாம். நான் காரை ஓரமாக நிறுத்துறேன். டே, அந்த பையன் ஓடுறான். புட்றா புட்றா புட்றா. ஜாந்தி, நான் ஒன்றும் எதிரி கிடையாது, உன்னோட அண்ணன். எனக்கு எது சந்தோஷமோ அதையே என்ன செய்ய விடுங்க. உன்னோட சந்தோஷத்துக்கு தானே வருண கல்யாணம் பண்ண. உன்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. தட் இஸ் நாட் ஃபேர் அண்ணா. ஐ எம் சாரி ஜாந்தி. இங்க பாருமா ஜாந்தி, நான் உன் நல்லதுக்கு தான் யோசிக்கிறேன். நடந்தது நடந்து போச்சு. அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிப்போம். நான் பசங்க ஃபோட்டோ உனக்கு அனுப்பியிருக்கேன். அதில் யாராச்சும் உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. ஜாந்தி, உனக்கு வருணுக்கு டைவர்ஸ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. அவசரப்படாம என்ன பண்ணுவாங்க? ஏய் ஜாந்தி, நீ எங்க போற? நான் உன்னை ஆபீஸ்ல விட்டுறேன். பரவாயில்லண்ணா, நான் ஆட்டோலே போய்க்கிறேன். போபால் இண்டோர் ஹைவேல ஒரு கார் கிடைச்சது. அதுல ரத்தக்காரன்லாம் இருக்கு. ஆர்பி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து டீம் மொத்தமா அங்க போங்க. என்னாச்சு? இந்த வண்டி கிடைச்சது சார். இதுல பிளட் மார்க்ஸும் இருக்கு. பென்சில் புக்கா? இது ஏதோ பசங்களுதுன்னு நினைக்கிறேன். ரவி சார், இந்த சுத்து வட்டாரத்துல குழந்தைங்க மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது வந்திருக்கா? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கோலார் ரோட்ல ஒரு பையனை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியோட கலரும் பிளாக் கலரா. அந்த காரை எதுக்காக கிட்னாப்பர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க? சார், நான் உங்களுக்கு எப்படி சொல்றது? நான் கோலா போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க வர சொன்னீங்க. கிட்னாப்பிங் கேஸையும் எஃப்ஐஆரையும் வாங்கிட்டு வர சொல்லு. ஐ வில் டேக் ஓவர் த கேஸ். சார், இந்த கேஸு கோலா போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் தானே வருது. இன்ஃபேக்ட் ரவியை தீரஜ் கிட்ட பேச சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டா அப்போ ஏதாச்சும் நம்ம பண்ணலாம். இல்லை தீரஜ் வேண்டாம். இந்த கேஸை நீயே ஹேண்டில் பண்ணு. எப்பேற்பட்ட கேஸையும் நீ சால்வ் பண்ணுவேன்னு எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. சார், இது அவங்களே டீல் பண்ணிக்கிட்டோம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிட்னாப் நடந்திருக்கு. அபிஷேக், இது என்னுடைய ஆர்டர். போய் வேலையை பாருங்க. இங்கே வச்சு தான் கிட்னாப் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எப்போ? மத்தியானம் 3 மணிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அந்த பைக் அவனுதா? அந்த வண்டி நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், பயப்படாதீங்க. பின்னாடி போய் பாருங்க. அப்படி அந்த பக்கம் போங்க சார். அதை செக் பண்ணுங்க. தீரஜ், ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? இல்ல, பையனோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரு. கத்தி குத்து இல்லையா? ஃபோன் கூட லாக் ஆயிருக்கு சார். யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல சார். அந்த பையன் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்தான். இங்க பக்கத்துல இருக்கிற வித்யா மந்திர் ஸ்கூல் யூனிஃபார்ம் அது. அந்த பையனோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கானே, அவனோட போட்டோ இருக்கா? இங்க நிக்கிறவங்க எல்லாரையும் அனுப்புங்க. போங்க போங்க சார். கிடைச்ச வண்டி திருட்டு வண்டி சார். 2 நாளைக்கு முன்னாடியே இந்த வண்டி காணாம போயிருக்கான் சார். இந்த பைக் யாருது? அந்த ஆளுதான் இருக்குமோ. ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு ஓனர் யாருன்னு கண்டுபிடிங்க. நான் எடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் சார். கிட்னாப் நடந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இப்போ எடுத்துட்டு வரேன்னு சொல்றீங்க. எல்லா விஷயத்தையும் ஆன்லைன்லயே பாத்துடலாம் ஒரே நிமிஷத்துல. சரி சரி, விடுங்க. ரவி, நீ பாரு. இந்த வண்டி முகுல் பதூரியாங்கிற பேர்ல இருக்கு சார். ஜந்தா காலனில இந்த அட்ரஸ் இருக்கு சார். சொல்லு.
விக்டிம்க்கு சுயநினைவு வந்துச்சு சார். அவங்க ஒய்ஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்னாப் பண்ணப்பட்ட பையனோட வயசு 14. அவன் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவன் பேர் சிராக். அட சிராக், இங்க என்னடா பண்ற? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது. அடிபட்டுருச்சு சார். 3 பேர் இருந்தாங்க சார். என்ன கத்தியால குத்துனவனுக்கு தாடி நரைச்சி முடியெல்லாம் ரொம்ப நீளமா வச்சிருந்தான். அப்புறம் மீதி 2 பேர்? மற்ற 2 பேரையும் நான் சரியா கவனிக்கல சார். என் பையனை மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் ரொம்ப பயந்துட்டான் உஷா. என்னால் ஒன்றும் பண்ண முடியல சார். என் பையனை காப்பாத்துங்க சார். சார் என் பையன் ரொம்பவே சின்ன பையன் சார். என் பையனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அவன் ரொம்ப சின்ன பையன். ஹலோ மேடம், நீங்கள் அழாதீங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பாக அவங்கள பிடிச்சிருவோம். இந்த காரா? இதான் நினைக்கிறேன் சார். கிட்னாப் நடந்த லொகேஷன்ல இருந்து நமக்கு கார் கிடைச்ச லொகேஷன் வரைக்கும் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கேமரால கண்டிப்பா ஃபேஸ் தெரியும் சார். நீ இவ்வளோலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரவி. கிளியராக தெரியுது கிட்னாப் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு. அவனுங்க திருட்டு வண்டியை தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னாப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாத இடத்த தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் காரை எங்கேயோ விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. எதுக்கு? நம்ம காரை பற்றி என்கொயரி பண்ணிட்டு இருக்க டைமில் அவனுங்க எஸ்கேப் ஆகிடுவானுங்க. அவங்க ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுதா? இன்னும் இல்லை சார். தெரிஞ்சுக்கிறோம் சார். இன்னும் எப்போ தெரிஞ்சுப்பீங்க? இந்த கேஸ் இப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்க. தூங்கிட்டே இருக்காதீங்க சார். வணக்கம் சார். என் பேர் மீனா. முக்குல் என்னோட அண்ணா. சொல்லுமா. சார் உஷா அண்ணியோட அம்மா எங்க அண்ணிக்கும் அவங்க அம்மாக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி சண்டை நடந்துச்சு சார். சரி, இதுல என்னமா இருக்கு? சார் அது சின்ன சண்டை கிடையாது. நான் இன்னைக்கு சிராக கண்டிப்பா கூட்டிட்டு தான் போறேன். என் பையனை நீ எப்படி கூட்டிட்டு போற நானும் பாக்குறேன். ஓ அம்மாட்ட இப்படிதான் பேசுவியா? இங்க இருந்து போ முதல்ல. நீ அம்மாவா இருக்க தகுதி இல்ல. நீ என் பையனை நீ எங்க கூட்டிட்டு போற? கதவை தர. ஒன் செகண்ட். பையனா? சார் சிராக் உஷானியோட சின்ன பையன். ஆனா சங்கீதா ஆண்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டாங்க. அட சிம்பிள் கேஸ் சார். இது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லை, எனக்கு அப்படி தோணல. அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. கொடுக்கறதுக்கு காசு கூட இல்லை. அட என்ன சார் நீங்கள், உங்களுக்கு அவங்கள பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது. நிறைய துட்டு உள்ள பார்ட்டி தான் அது. அவங்க வெளியில் நல்லா நடிப்பாங்க. ஆனால் பேங்க்கில் நிறைய காசு இருக்குது. அந்த பையனையும் அந்த ஃபேமிலி பற்றி ரிப்போர்ட் ரெடி பண்ண. இப்போ இந்த சைக்கோ கேஸில் நானும் என்ட்ரு ஆகிறேன்னா இந்த உங்கள் போலீஸ் பாஷையில் இதுன்னு சொல்லுவீங்களே சைக்கோ கிரிமினல். அட அது கிரிமினல் சைக்கோ கிடையாது, கிரிமினல் சைக்குன்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும். அப்படி பார்த்தா நீயும் கிரிமினல் தானே. ஸோ கிரிமினல் மைண்டோட யோசிச்சு அந்த லோவர் மிடில் கிளாஸ் பையனை எதுக்கு கிட்னாப் பண்ணாங்கன்னு யோசி. விரோதம் இருந்திருக்கும். அப்படி கூட இருந்திருக்கலாம். சரி, அவங்களோட எதிரிங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த வாட்டியாவது நல்ல நியூஸாக சொல்லு. இங்கே தான் நிறுத்து. நீ கிளம்பு. என்ன ரவி, கார்ல வந்து இவ்வளோ லேட்டாக வரீங்க? நான் லேட்டாக வரல சார். அவன் வண்டி ஸ்லோவாக ஓட்டுறான். சரி வாங்க. சார் இது எல்லாமே முக்குலால தான் வந்தது. அவன் என் சிராக காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிருக்க மாட்டான். முக்குல் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரை கத்தியால குத்திருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு என் பையன் என் கூட இருந்திருந்தா இந்த மாதிரி நிலைமை எனக்கு வந்திருக்காது சார். சரி, உங்க பையனை எதுக்கு அங்க விட்டுருந்தீங்க? நீங்க வேணும்னே தான் அங்க விட்டுருந்தீங்க. சிராக், உனக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணுமா? ஏன் ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு 10-15 நிமிஷம் ஆகுது. 10-15 நிமிஷமா? அரை மணி நேரம் ஆகுது. நீ என்ன சொல்ற? அவன் என் பையனா இல்ல உன் பையனா? அவனை பத்தி இவ்வளவு கவலைப்படுறானா? லீவ் போட்டு வீட்ல இருந்து பாத்துக்க வேண்டியதானே. மம்மி. சிராக், நீ எங்க போன? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஒருவேளை ஷாப்ல யாரும் இல்லைன்னா உன்னை வெயிட் பண்ண சொல்லி. ஆனா நீ எப்பவும் கேட்டதில்ல. மம்மி நான் அங்க போனேன், அங்க யாருமே இல்ல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண. இங்க பாரு, எப்பவும் பின்னாடி சுத்திட்டு இருப்பேன்னு நினைச்சுக்காத. எனக்கும் வேலை இருக்கு, நானும் ஆபீஸ் போகணும். போய் சீக்கிரம் கை காலெல்லாம் கழுவிட்டு வா. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் வா. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சிராக் இங்கே இருக்கணும்? 6 வருஷம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் இவனை வந்து கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க, இவன் எப்பவும் உங்களுக்கு பாரமாலாம் இருக்க மாட்டான். இந்தாங்க,
இந்த காசை வச்சுக்கோங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், டென்ஷன் ஆகாதீங்க. மம்மி 6 மாசம் தானே? முகுந்தோட ஜாப் பத்தி உங்களுக்கே தெரியும்ல. 10வது படிக்கும் போதே கல்யாணம் பண்ணால் இப்படி தான் இருக்கும். உஷா முக்குலோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் இப்போ சரியில்லை. உங்களுக்கு சிராக கூட்டிகிட்டு வரவும் டைம் இல்லை. சார், அவனை நான் பெத்தேன்றதுக்காக என்னோட கெரியரையே ஆம்பிஷனையும் நான் விடணும்னு அர்த்தம் இல்லைல்ல. உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு? சரத் இந்தூர் போயிருக்காரு, சாயந்தரம் வந்துடுவார். சரி, உங்களோட லெக்சர் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் என் பையன் சிராக தேடுங்க. ரெஸ்பான்சிபிளை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லித்தர முயற்சிக்காதீங்க. அவனை தான் எல்லாருமே தேடிட்டுருக்கோம். உங்கள் புருஷன் எப்போ வந்தாலும் ஆர்பி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள். அவர்கிட்ட கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். சார், நீங்கள் சரத்தை தேடி டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. போய் அந்த முக்குல் கிட்ட கேளுங்க, அவன் தான் எல்லாமே பண்ணான். சார், அவன் ஏமாத்துறவன், பொய் சொல்கிறவன், அவ்வளோ கேவலமான மனுஷன் சார் அவன். அட மீனா, எப்படி இருக்க மீனா? ரோஹித், நான் நல்லா இருக்கேன். நான் போலீஸை டைவர்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு இப்போ நம்ம மேலே டவுட் வராது. சரி, ஓகே. நான் சொல்கிறத ஜாக்கிரதை கேளு. இனிமே நம்ம 2-3 வாரத்துக்கு பார்த்துக்கவே கூடாது. உனக்கு நான் சொல்கிறது புரியுது இல்லை? இப்போ நீ போ, ஜாக்கிரதையா இரு. நீ போ பார்த்துக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் யாருக்குமே அவசியம் இல்லாமல் இருந்தா. இப்போ எல்லாரும் இவனை வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 வருஷத்தில் என்ன நடந்துச்சு? அங்கேருந்து எனக்கு கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக தேவை, புரியுதா? அவனுக்காக இறுதி சடங்கு பண்ண மாட்டீங்களா? அர்ஜென்ட் கால்ஸ், கிளைண்ட் பேசுனாங்க, வேற வழி இல்லை. அப்போ இந்த வேலையை முக்குல் தான் பண்ணுமா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சிராக் என் பையன் கிடையாது. நான் சங்கீதாவோட செகண்ட் ஹஸ்பண்ட். அப்போ சிராகோட அப்பா? அவன் செத்து போயிட்டான். ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஆனால் சங்கீதா சொன்னாங்க உங்களுக்காகத்தான் ஷிராக்கா உஷா வீட்டில் விட்டுட்டான்னு சொல்லி. அட விடுங்க. பொய் சொல்றா. ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கும் சிராக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மை என்னன்னா, நானே சங்கீதா கிட்ட சொல்லியிருக்கேன், அவனை நம்ம வீட்டிலே கூட வச்சுக்கலாமே. அவனுக்கும் எனக்கும் ஒன்றும் ஸ்பெஷல் பாண்டிங் இல்லைன்றது உண்மைதான். ஆனா அவனுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். கமல், ஒரு நிமிஷம் இங்கே பாரு. அந்த பையனுக்கு செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கான்னு சொல்லு. எப்போ நீ உள்ளே வரும்போது கதவு தட்டிட்டு வர மாட்டியா? என்னது இது? இனிஷியல் ரிப்போர்ட் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அனுப்புகிறேன் அபிஷேக். இப்போது டெத் எப்போ நடந்துச்சுன்னு சொல்கிறேன் உனக்கு. இந்த விஷயம் வார்டு பாய் கூட சொல்லுவான்டா. நீ சின்சியராக வேலை பார்க்குறியா இல்லை ஃபார்மாலிட்டிக்காக வேலை பார்க்குறியா? இந்த வாரத்தில் இது 3வது பாடி. சரி, உனக்காக சொல்கிறேன். ஆனால் ஆஃப் த ரெக்கார்டு, அந்த பையனோட லெஃப்ட் கையில் ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. அது பிரகலாத் ஹாஸ்பிட்டலோடைய பிளேட். பிரகலாத் ஹாஸ்பிட்டல்? அது பெரிய ஹாஸ்பிட்டல் ஆச்சு. மோகினி சொல்லு. அபிஷேக், எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? கரணை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிக்கோ ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஹேய், அவன் பஸ் என்னாச்சு? அவன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் பிஸியாக இருக்கும்போது பஸ்ஸை விட்டுட்டானா. இன்னும் 1 hour ஆகும். ப்ளீஸ் அவனை பிக் பண்ணிக்கோ. சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவனுக்காக வழியை தாங்கிக்கிட்டது நான். மம்மியும் இல்லை, ஷரத்தும் இல்லை. எங்கள் அப்பா செத்து போய் 2 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா அந்த ஷரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் சிராக் இங்கேயே வந்துட்டான். சிராக் என் புள்ள சார். நீங்கள் உங்கள் பையனோட படிப்பு செலவுக்காக மாதம் பணம் வாங்கிட்டு தானே இருந்தீங்க? சார், பணம்லாம் வாங்கலை சார். எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க. அவங்க 2-3 மாதம் மட்டும்தான் எங்களுக்கு பணம் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கல. சார், உங்களுக்கும் குழந்தைங்க இருப்பாங்கல்ல. இந்த ஜென்ரேஷனில் குழந்தைங்கள பெரிய ஆளாக்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் சிராக், அவள் எங்கள் வீட்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. டேய் சிராக், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க?
உங்கள் அம்மாவும் உன்னை விட்டு போயிட்டாங்க, உங்கள் அக்காவும் உன்னை விட்டு போயிட்டாங்க. என்னடா இப்போ என்ன பண்ண போகிற? சரி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஏரியாவில் ஒரு கிழவன் இருக்கான். நீ போய் அவன் கூடயே போய் தங்கிக்கோ. எப்படி பிச்சை எடுக்கணும்னு அவன் சொல்லி கொடுப்பான். சிராக், நீ தான் பிச்சைக்காரன்ல, பிச்சை எடுத்தா நிறைய சம்பாதிக்கலாம். வெக்கப்படாத நீ. டேய் விடுடா, அவனே ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அவன் பாவம். என்னது இவன் பாவமா? இவனை யாருமே வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையாடா? டேய் விடுறா, வலிக்குது. டேய் விடுறா, என்னடா பண்ற? விடுறா, வலிக்குது. அடிக்காதடா, வலிக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. அமித்னாலையும் அவன் நேரம் நல்லா இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமா சிராக் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா தான் நானும் முகுலும் 1 இயர்க்கு அப்புறமா லீகலா அடாப்ட் பண்ணோம். சிராக் காலில் அடிபட்டிருந்ததுல? ஆமாம் சார், நாங்கள் பிரகலாத் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தோம். அவன் காலுக்கு பிளேட்ஸ் வச்சாங்க சார். அங்கே ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லி ஆச்சே. எங்ககிட்ட மெடிக்ளைம் இருந்துச்சு. ஏன் கேட்குறீங்க? இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. அந்த பையனை கொல்றதுனால இந்த ஃபேமிலிக்கு என்ன சார் லாபம்? ரேண்டம் கிட்னாப்பா கூட இருக்கலாம்ல. அவன் ஏழன்னு அந்த கிட்னாப்பருக்கு தெரிஞ்சதுன்னா கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம சின்ன வயசுல யார்கிட்ட பேசுவோம்? நான் என் அம்மா கிட்ட தான் பேசுவேன். ஆட அது இல்லை ரவி, நான் சொல்ல வந்தது நம்ம சின்ன வயசுலலாம் சீக்கிரட்டா யார்கிட்ட சொல்லுவோம்? நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் சார். சின்ன வயசுல நாங்க 2 பேரும் சேர்ந்து திருடி இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு டீமே இருக்கு சார். ரவி, உன் கதையெல்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லு எனக்கு. சிராக்குக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? அந்த பையன் பேரு அமித் தானே? நந்து. நந்து சொல்லு சார். அந்த லோக்கல் கார்டன் ஒருத்தன் இருக்கான்ல, முகுல், அவன்கிட்ட பிரச்சனை இருக்கு சார். அப்படின்னா சார், அந்த முகுல் 1 வருஷம் முன்னாடி ஏரியாவில் புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கான் சார். அதோட விலை 20 லட்சம். 3 லட்சம் கொடுத்து புக் கூட பண்ணியிருக்கான் சார். நான் தான் சொன்னேனே சார், நல்ல காசுல பார்ட்டி தான் அதுங்க. ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. கண்ணில் பயம் இல்லை, மனசில் தைரியம் இல்லை. இது காதல் இல்லை, போலீஸ் வேலை டியர். சரி வா, போலீஸ் வேலையை பார்ப்போம். யாரையாவது தூக்கிட்டு வரணுமா சார்? நம்ம வேலை யாரையும் தூக்குறது இல்லை, வர்றவங்களுக்கு பதில் சொல்கிறது தான் நம்மளோட வேலை. சார் பதில் சொல்லுங்க சார். சிராக் கேஸ் என்னாச்சு? இங்கே பாருங்க, சிராக்கை கண்டுபிடிக்கிறதுல போபால் போலீஸ் முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பையனை கொண்டு இருக்காங்க. பட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஸ்டில் ஆன். சீக்கிரமாகவே அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருவோம். பிடிச்சிருவீங்களா? யாரை அரெஸ்ட் பண்ண போறீங்க? இன்னும் யாரை பலிகடா ஆக்க போறீங்க? அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க சார். நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாலும் உடனே பெயில்ல வெளில வந்துருவாங்க. அதுக்கப்புறமும் கேஸ் போயிட்டு தான் இருக்கும். ஆனா சிராக்கு எப்பவுமே நியாயம் கிடைக்காத சார். நீ ஒரு நாவல் ரைட்டரா? கதையெல்லாம் சூப்பராக சொல்லிட்டு இருக்க. வேணும்னா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கதை எழுதுங்க. நான் என் வேலையை பார்க்குறேன். அப்படியா? சரி, ஓகே சார். நியூஸ்ல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்களா? கிட் சேவர் அபிஷேக் சர்மா ட்ராக் ரெக்கார்ட் 500. போலீஸோட அலட்சியத்தால ஒரு சின்ன பையன் உயிர் போயிருக்கு. இப்படி இஷ்டத்துக்கு எழுதுறானுங்களே சார். சங்கீதா, சரத், உஷா, முகுல், சிராக் விஷயத்தில் இவங்க 4 பேருக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆனால் என்னோட முதல் சந்தேகமே சரத் மேலே தான். ஃபேமிலிக்குள்ள கிரிமினலை தேடி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். என்கிட்ட என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லு. ஃபியூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிராக்கோட சண்டை போட்ட பையனா? அவனே தான். 2-3 மாசமா சிராக்க டென்ஷன் பண்ணியிருக்கான். ஏரியால எல்லாரையும் மிரட்டி இருக்கான். தம்பி, நீ எதுவும் பயப்படாத. நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். இதை பாருங்கம்மா, கொஞ்சம் உங்க பையனோட ரூமை காட்டுறீங்களா எங்களுக்கு? இத பாருடா தம்பி, உன் வயசுல எனக்கும் ஒரு பையன் இருக்கான். நீ எதுக்கு பயப்படுற? அங்கிள் ரொம்ப நல்ல மனுஷன், புரிஞ்சுதா? பயப்படாம எல்லாத்தையும் சொல்லு. சரியா? சொல்லு. தம்பி, நீ பெட்டிங் விளையாடுவியா? அதில் தப்பு இல்லை. தீபாவளி டைமில் நாங்களும் ஆடுவோம். நான் கூட ஆடுவேன். நாங்கள் ஸ்ட்ரீட்டில் ஆடுற கிரிக்கெட்டில் பெட்டு கட்டுவோம், அவ்வளோதான். எஸ், பாத்தியா, இதான் ஷார்ட்னு சொல்லுவாங்க. அப்படி ஷேமாக்கா, அப்போ போய் பால் எடுத்துருவா. ஹலோ நில்லு, ஒரு பெட்டு கட்டலாம். முதல்ல யார் பாலை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 50 ரூபா கொடுக்கணும். சரி, ருப்பீஸில் வேண்டாம், டாலர்ஸில் வச்சுக்கலாம். நான் அமெரிக்கா போனதும் உனக்கு டாலர் அனுப்புகிறேன். போதும், ரொம்ப பேசாத. 1 2 3.
எஸ் எஸ். தம்பி ஷிராக் அங்க என்ன பார்த்தா? என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப பயந்து போயிட்டான். இது எப்போ நடந்துச்சு? ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு எங்கள் அக்காவோட பர்த்டே இருந்துச்சு. சிராக் வேற ஏதாச்சும் சொன்னானா? அந்த வினோத் அங்கிள் இருக்கிறாருல்ல, அவர் சிராக் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நாங்கள் விளையாட போகும்போதெல்லாம் அவர் எங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுப்பாரு. ஆனால் இந்த விஷயம் முகுல் அங்கிளுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. சார் நான் சொல்றது கேளுங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முகுல் தான். இது எல்லாம் அவன் தான் பண்ணியிருப்பான். முகுலுக்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சார் அது ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை சார். சண்டை போடுறதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாரு, நான் உனக்கு ரொம்ப பிடிச்ச கிரேவி செஞ்சுருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா. நான் பெருசானாலும் உங்க கூட தான் இருப்பேன். நம்ம எல்லாரும் மும்பை போயிடலாம். அங்க போய் ஸ்டேடியத்துல கிரிக்கெட் ஆட போறேன். அங்க 6 கூட அடிப்பேன். ஏய் கண்ணா, வெரி குட்ரா. சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு. சிராக் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, இங்க வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அட நீங்க உங்க புள்ளைய ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்க. இப்ப என் பையன் பின்னாடி நீங்க சுத்துறீங்களா? வாட போலாம். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. கிடைச்சிடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் என் பையன் பின்னாடி நீங்க வரவே கூடாது. இவன் அமெரிக்காவுக்கு போறான். இவனுக்கு இங்க யாருமே இல்ல. இவனை பார்க்க கூட வரக்கூடாது. போங்க, வாட போலாம். அமெரிக்காவுக்கு அனுப்பலான் இருந்தாங்களா? சார் முக்குல் கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, அப்புறம் எப்படி அமெரிக்காவுக்கு போவான்? சும்மா போய் சொல்லிட்டு இருப்பான் சார். சார் அந்த வினோத் பொய் சொல்றான் சார். பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படின்னா? சார் எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். வினோத் சொன்னாரு ஷிராக்கை நீங்க அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. டாலர்ஸை பத்தி கூட பேசியிருக்கான். சார் அவன் பொய் சொல்றான் சார். நாங்க ஏழைங்க சார். நாங்க எப்படி அமெரிக்காக்கெல்லாம் போவோம்? சரி, இந்த அமெரிக்கா பிரச்சனை என்ன? யார் உண்மையை சொல்றா, யார் பொய் சொல்றானே தெரிய மாட்டேங்குது. கார் டோரை திறந்து வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே சீக்கிரமா நடந்திருக்கு. ஷிராக் உயிரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கான். வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டானோ என்னவோ. ரவி அதுக்கு பாசிபிளே இல்லை. ஒருவேளை அப்படி ஆயிருந்ததுன்னா அது சடனாக ஆயிருக்கும். அதோட டயர் மார்க் இங்கே இருந்திருக்கும். அப்படி இங்கே ஒன்றுமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு அந்த கார் டிரைவர் இப்படி தான் போயிருப்பான். இன்னொரு ஆள் இருந்திருக்கான். ஷிராக் அந்த வழியாக போயிருக்கான். அவனோட பாடி அங்கே தானே இருந்துச்சு. இவங்க அவனை துரத்திட்டே போயிருப்பாங்க. ஒரு வாட்டி நல்லா பாருங்க. கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. இந்த பக்கம் வாங்க. இந்த ஏரியாவை சரியா செக் பண்ணலையா? இவ்வளோ முக்கியமான குழுவை நம்ம எப்படி விட்டோம்? இந்த வாட்ச், அப்புறம் இந்த கிளாஸ், இந்த கிளாத்து ஷிராக் யூனிஃபார்மோட பீஸா இருக்கும். இதை செக்கிங்க்கு அனுப்புங்க. ஷிராக் கையா அவனுங்க கட்டியிருப்பானுங்க. கண்ட்ரோல்ல இருந்திருக்க மாட்டான் சார். ஹி வாஸ் எ ஃபைட்டர். எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். கிட்னாப்பர்ஸ் திரும்ப ஏன் இந்த வண்டியை எடுத்துட்டு போல? அவங்க எல்லாரும் சேர்ந்து கார் கிட்ட போற நேரத்தில் நோருக்கு ஃபோன் பண்ண விக்டமை பார்த்துருப்பாங்க. அதனால பயந்துட்டு ஓடி இருப்பானுங்க. அப்படின்னா கேஸ் சிம்பிளா இருக்கணும்ல. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடால இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா ஷிராக் அந்த நேரத்தில் யாரை பார்த்துருப்பான்னு. அவன் அந்த நேரத்தில் என்ன பார்த்தா? என்னாச்சு அபிஷேக்? ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க? அந்த பையனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு எப்படி மைண்ட் இவ்வளோ ஸ்டெடியாக இருந்திருக்கு? அப்பா செத்துட்டாங்க, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் அக்கா கூட போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிருக்கான். சீக்கிரமாக அமெரிக்கா போயிடலான்னு கனவு காண்டிட்டு இருந்திருக்கான். நமக்கு பிடிச்சவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயம் கொடுமையானது. அதனால தான் காதலிக்கிறவங்க ஒருத்தர் பிரியாமல் பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிப்பாங்க. எந்த நேரத்துலையும் விட்டு கொடுத்து போவாங்க. குழந்தைங்க விஷயத்தில் இது எல்லாருக்கும் இம்பேக்டாக இருக்கும். இதனால குழந்தைங்க கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. மோகினி, எனக்கு 17 வயசு ஆகும்போது எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி நேரத்தில் ஷிராக் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது மோகினி. நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஜான்வியை சந்தோஷப்படுத்த நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னோட ஓவர் ப்ரொடெக்டிவ் நேச்சரால் நான் அவளை எப்பயுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ ரியலைசேஷன் இருக்குன்னா ஜான்வியை ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ண சொல்லுங்கள். அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளை வாழ சொல்லுங்கள். அவள் உங்களுக்கு கொஞ்சம் குழந்தைங்களோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கா.
செக் பண்ணி பாருங்க. ஐயோ சார், உங்களை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. ஒரு ஃபுல் பேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆமா சார், 1 மணி நேரத்துல 10,000 லைக்ஸும் 11,000 ஷேரும் பண்ணிருக்காங்க. ஃபோன் ரெக்கார்டு வந்துருச்சா? நீங்க டிஎஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணீங்கல்ல, உடனே ரெடி பண்ணிட்டேன். இந்தூர்ல இருக்கிற பங்கஜ், அவனை பத்தி எதுவுமே தெரியல. கால் ரெக்கார்ட் படி பார்த்தா அன்னைக்கு 3 பேர்கிட்ட இருந்து இந்தூருக்கு ஃபோன் போயிருக்கு. சங்கீதா, வினோத் அண்ட் முக்குல். சங்கீதா 3 பேருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. 3 பேருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கு. வினோத் மறுபடியும் ஒரே நம்பருக்கு ஃபோன் பண்ணிருக்கான். அந்த திருடன் கூட ஃபோன் பண்ணிருக்கான். முக்குல் ஒரு ஏஜென்ட்டுக்கு கூட ஃபோன் பண்ணிருக்கான். அவன் பாஸ்போர்ட் விசா வாங்கி கொடுக்குறவன். முக்குல் ஏஜென்ட்டுக்கு எது கால் பண்ணா? தெரியல சார். தெரிஞ்சுக்கலாம். முக்குல் யாரு? ஓ, மோகல்வாடாவா? அவன் விசாவுக்காக என்கிட்ட வந்தான். என்னாச்சு? அமெரிக்கா விசா அவ்வளோ ஈஸியாக எப்படி சார் கிடைக்கும்? அதுவும் அடாப்ஷன் இஷ்யூ இருக்கிறப்ப. அதாவது சிராகோட அடாப்ஷனா? முக்குல் அப்புறம் அந்த உஷா இல்லை? இல்லை, ரச்சனாவோட புள்ள. சரி, நீங்கள் யார் பேசுறது? நான் இன்ஸ்பெக்டர் அபிஷேக், போபால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். முக்குல உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த நீரஜோட அண்ணா இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்டு மணிபால் சிங், அவன் தான் என்கிட்ட பேச வச்சான். ஏதாவது பிரச்சனையா சார்? அந்த மணிபால் சிங்கோட நம்பரை உடனே அனுப்புங்க. ஓகே சார். சார், மகிபால் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு சார். அவன் தான் ரச்சனா பற்றி எனக்கு சொன்னான். அமெரிக்காவில் இருக்காங்க. அவள் ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கல. பசங்களை அடாப்ட் பண்ண நினச்சாங்க. சார், இதெல்லாம் என் தம்பியோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணேன். சிராக் அப்போ சந்தோஷமா இருந்தானா? நீ கூட என்ன அனுப்பணும்னு பார்க்குறியா? நான் இனிமேல் குறும்புத்தனமே பண்ண மாட்டேன். நிஜமா தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. குறும்புத்தனத்தினால தான் நாங்கள் உன்னாங்க அனுப்புகிறோன்னு ஏன் தப்பா நினைக்கிற? இங்கே பாரு, இப்படிலாம் அழக்கூடாது. உன் நல்லதுக்காக தான் நாங்கள் அனுப்புகிறோம். உனக்கு தெரியுமா அமெரிக்கா எவ்வளோ பெரிய நாடுன்னு? எங்க அனுப்புறீங்களோ அனுப்புங்க. இனிமே எப்பயும் பார்க்க வந்துடாதீங்க. சிராக், சிராக், சிராக். ஹாய் சிராக், ஐ எம் ரச்சனா. நீ ரொம்ப அழகா இருக்க. அரே, பயப்படக்கூடாது. நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். சரி, நம்ம கொஞ்சம் வெளியே எங்கேயாச்சும் போகலாமா? ஷிராக் இப்போ உயிரோட இல்லைன்னு லக்ஷ்ணா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை சார். ஏன்? பணம் அதுக்காக தான் இல்லை? சொல்லு, எவ்வளோ காசு வாங்கினீங்க? சொல்லு, எவ்வளோ வாங்கினீங்க? சார், சார் 17 லட்சம். ஃபஸ்ட்டு 3 லட்சம் வாங்கியிருக்க. அதில் ஃப்ளாட் வாங்கியிருக்க. மீதி காசு வர வரைக்கும் நீங்கள் ரக்ஷனா கிட்ட விஷயத்த சொல்ல போகிறதில்ல. இந்த விஷயத்த சங்கீதா கிட்ட சொன்னீங்களா? எங்களுக்கு பணம் கிடைச்சிருக்குன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதில் அவளுக்கும் ஷேர் வேணும்னு என்கிட்ட கேட்டா. இல்லைனா சிராக்க மறுபடியும் கூட்டிட்டு போயிடுவேன்னு சொன்னான். அடாப்ஷன் அவன் வாழ்க்கையில் உருப்படியாக கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் அதுதான் அடாப்ஷன். உங்கள் 2 பேருக்கும் அதுக்கு தகுதியே இல்லை. ஹாய் ரக்ஷனா மேடம். சொல்லுங்க. போபால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அபிஷேக் பேசுகிறேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது ஷிராகை பற்றி. என்னாச்சு? சிரால் நல்லா இருக்கான்ல? ஐ எம் ஸோ சாரி ரக்ஷனா மேடம். ஆக்சுவலி ஷிராகை கிட்னாப் பண்ணிட்டாங்க. and he didn't survive. What? How is this even possible? I'm so sorry for your loss. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது சார். சங்கீதா சைன் பண்ணாங்களா? இல்லை, அதுக்கு அவசியமே இல்லை சார்.
கோகுல் விஷால் லீகல் கார்டியன்ஸ் தானே? ஒரு வழியாக சிராக் வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கும். ரக்ஷனா அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா அவன் செட்டில் ஆகியிருப்பான். பாவம், அவன் தலையெடுத்து என்னன்னா இப்படி இருக்கு. ஒரு வேளை விசா பிரச்சனை வராமல் இருந்திருந்தா இந்நேரம் அமெரிக்காவில் பெரிய ஸ்கூலில் படிச்சிருப்பான். விசா பிரச்சனை எதுக்கு வந்துச்சு? அடாப்ஷன் பேப்பர் சரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால ஏஜென்ட் இன்வால்வ் ஆகிருக்காங்க சார். விசாக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் சார் அப்படின்னு அந்த ஏஜென்ட் சொன்னான் சார். அந்த வாட்ச் விஷயம் என்னாச்சு சார்? டிஎன்ஏ வரதுக்கு 1 வீக் இல்லாட்டா 2 வீக்ஸ் ஆகும். நாங்கள் சீரியல் நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இண்டோரில் கூட எல்லாத்தையும் விசாரிச்சாச்சு, ஆனால் இன்னும் எந்த விஷயமும் கிடைக்கல. இது யாருக்கு? வீட்டுக்காக வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் சார். போய் வண்டியில் உட்காரு. இப்போ இந்த கேஸ் என்ன நிலைமையில் இருக்கு சார்? கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். கிட்னாப் பண்ணது ப்ரொஃபஷனல் ஆள் கிடையாது, ஆனால் ப்ரொஃபஷனல் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரேண்டமாக நம்ம ஒரு ஆளை பிடிக்க ட்ரை பண்ணோம், அதுக்குள்ளேயே ஒரு எம்எல்ஏவுடைய கால் வந்துருச்சு. அவர் தங்கச்சி பையனை பிடிச்சிட்டியான் சார். அவன் தப்பு பண்ணிட்டா, அதனால தான் அவனை பிடிச்சோம். நீங்கள் சொல்லுங்கள் சார், கால் எதுக்காக வந்துச்சு? போதும் அபிஷேக், இந்த கேஸை விட்டுடு. இவ்வளோ தூரம் இன்வெஸ்டிகேட் பண்ணியும் நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை. ஓகே சார், இன்னும் 2-3 நாளில் பண்ணிடுறேன். எம்எல்ஏ பேரும் இதில் வருதுன்னா நம்மக்கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க ரவி. இந்த ஒரு ஊர் பேர் அடிக்கடி வருது. சார் டீ எடுத்துக்கோங்க. இல்லை வேணாம், நீ ட்ராக் பண்ணு. இன்னும் 2 நாளைக்கு இந்தோருக்கு போயிட்டு வந்துடலாம். நம்ம அந்த எம்எல்ஏவோட மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மாப்பிள்ளை இல்லை, தங்கச்சி பையன். ஆனால் ஏசி சார் 2 நாளில் கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காரு. இன்னும் 2 நாள் நமக்கு டைம் இருக்குல்ல. ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஏதாச்சும் இருக்கணும்ல. அண்ணா, நீங்க எங்கேயாச்சும் வெளியில போறீங்களா? நீ எப்போ வந்த? இப்பதான் வந்த அண்ணா. நீங்க எப்போ திரும்ப வருவீங்க? நான் எப்படி வரதுக்கு 1 வாரம் ஆயிடும். ஏன், என்னாச்சு? அண்ணா, அடாப்ட் சென்டர்ல இருந்து கால் வந்துச்சு. இப்போ ஏன் டர்ன் வந்திருக்கு. நான் முறையா குழந்தைய பார்க்க போறேன். அவ பேர் பிரீத்தி, 8 வயசு ஆகுது. ஒருவேளை என்ன அவளுக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கே பேப்பர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீயும் என் கூட வந்தனா அங்க ரெக்கமெண்டேஷனுக்கு உன்னோட லெட்டர் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஒருவேளை அந்த பாப்பாக்கு உன்னை பிடிக்கலனா அடாப்ஷன் கேன்சல் ஆகிடும்ல. அடாப்ஷன் எந்த காரணத்தினாலையும் கேன்சல் ஆகலாம். ஏன்னா இந்தியாவில் அடாப்ஷன் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமானது. ஆனால் நம்ம ஜான்வினா எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும், யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை பசங்களோட கார்டியன்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஒருவேளை அந்த பாப்பா ஒரே நிமிஷம், அண்ணா என்னாச்சு? மஞ்சு சொல்லு சார். அந்த வாட்சை ஈவெண்ட்டுக்காக பல்கா வாங்கியிருக்காங்க சார், கிஃப்டிங் பர்பஸ்க்காக சார். என்ன ஈவெண்ட்? நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். இந்தூரில் அது டெலிவரி ஆயிருக்கு சார். சார், உங்களுக்கு நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுப்பி வைக்கிறேன் சார். சார், சிராக யார் பார்த்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க சார். உடனே அனுப்பு, ஆனால் ஃபோனை வைக்காத. ஃபோன் ஆன்லேயே இருக்கட்டும். மஞ்சு, அது மீனா தானே? முக்குலோட தங்கச்சி அது. சார், உஷா அண்ணியோட அம்மா. என் அன்னிக்கும் அவங்க அம்மாக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். அந்த பையன் யாருன்னு உடனே தெரிஞ்சுக்கோ. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் அந்த காதல் ஜோடி தூக்கிட்டு வரேன். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இவர் தான் ஷியாம், லோக்கல் ரிப்போர்ட்டர். இவருக்கு பெரிய பெரிய லிங்க் இருக்கு சார். அன்அஃபிஷியல் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதான் இவரை வர சொன்னேன். இவனுங்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்க வேண்டியதா இருக்கு. என்ன சார்? ஒன்றும் இல்லை. ரவி சார் இருந்தாங்க சார். அந்த ஹோட்டலில் நடந்த ஈவெண்ட்டோட வீடியோ எல்லாமே இதில் இருக்கு சார். வந்தவங்க கெஸ்டோட லிஸ்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு சார். தோராயமா ஒரு 500-600 பேர்கிட்ட வந்திருப்பாங்க சார். யாரையும் விடல, மோஸ்ட்லி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. நீ அன்அஃபிஷியலாக கவர்மெண்ட் கிட்ட இருந்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு வருவியா? சார் கண்டிப்பா சார். நம்ம வேலையே அதானே. உலகமே காசுக்காக தான் சார் இறங்குது. போலீஸும் காசு தரணுமா? போலீஸ்காரங்களுக்கு அவங்க தான் காசு தரணும். ஓகே ஓகே சார். நான் இப்போ உங்களுக்காக வேலை செய்கிறேன். நாளைக்கு எனக்கு தான் ஹெல்ப்னா நீங்கள் செய்ய மாட்டீங்களா? 5 மாசத்துல எத்தனை குழந்தைங்களோட மர்டர் நடந்திருக்கு? அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். மர்டர் எதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஆவலாக இருக்கு. இது ஒன்றும் சிம்பிள் கிட்னாப்பிங் கேஸ் கிடையாது. அது இந்தூரில் கனெக்ட் ஆகிருக்கு. நிறையா வாட்டி இந்தூர் பேர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை கொடு, பிடிச்சிடலாம் சார்.
ஏ ஷாம், இந்த பேக்கை பிடி. என்னண்ணே செம்ம வீட்டாக இருக்கு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 70 குழந்தைங்களோட மர்டர் நடந்திருக்கு. இந்த ஃபார்ம்ஸை வாங்கிக்கோங்க சார். எல்லாம் ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கா? சார் நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். தேங்க்யூ. சபாஷ். தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. வேலையை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண. ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் சார். ஹாய் ரக்ஷனா மேடம், சாரி இந்த டைமில் உங்களை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்லை, நான் டெய்லி காலையில் 6 மணிக்கு எழுந்துருவேன். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஷிராக்கு மெடிக்கல் கிளைம் எது பண்ணீங்க? அப்படின்னா அவன் என் பையன். மெடிக்ளைம் ரொம்ப அவசியம். இப்போ எங்களுக்கு யூஸ் ஆச்சு. ஒருவேளை மெடிக்ளைம் இல்லாமல் போயிருந்தா அவன் கால் ஃப்ராக்சர் ஆன டைமில் முகுல் அவனை ஏதாவது சீப்பான ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பான். ஆஹா, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நான் இதுக்கு தான் கால் பண்ணேன். தேங்க்யூ. ரவி ஏந்திரி, ரவி ஏந்திரி, சீக்கிரம் சீக்கிரம் வா. வரேன் சார். இங்க வா. எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு ரவி. அங்க பாரு, இந்தூர்ல கடந்த 3 வருஷத்துல மர்டர் ஆன பசங்க இவங்க தான். இவங்க ஃபேமிலிஸை நம்ம உடனே பார்க்கணும். இப்போ ஒரு 3 மணி நேரம் தூங்கலாம் சார். நம்ம காலையில் போகலாம். எப்படியும் நாளைக்கு கேஸ் முடிஞ்சிடும்ல சார். எனக்கு கூட ஷாக்கிங்காக தான் சார் இருக்கு. இதில் கூட இன்வால்வ் ஆயிருக்காங்கிறத என்னால் நம்ப முடியல. ஆடா, நமக்கு எதுவும் கிடைக்கல, தூங்க கூட விட மாட்டேங்கிறாரு. மீனா அந்த கடையில் தாலியை வாங்க போயிருக்கா. அவன் மேஜர் இல்லை, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லையா? ஆனால் அந்த பையனுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு தெரியுமா? பிக் பாக்கெட் கேஸில் நிறைய தடவை அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். நந்து கிட்ட சொல்லி கஸ்டடியில் எடுங்க. February 14. ஆமாம், அந்த பையன் பேர் என்ன? ரோஹித். அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்க. ஓகே சார். வண்டி அங்கேருந்து வந்துச்சா? ஆமாம் சார். அது இங்கே வந்து நின்றுடுச்சு. ஆமாம், இங்கே வந்து நின்றுச்சு. கார்ல இருந்து 2 பேர் வந்தாங்களா? ஆமாம். அவங்கள ஒருத்தன் இவன் தானா? இவன் தான் சார். என்ன பிரம்மனா? ஏன்னா அந்த மாதிரி மனுஷங்களாம் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. இது உன்னோட ஃபலத்தான். நீ இங்கேருந்து போகவே கூடாது. உண்மையான கிட்னாப்பர்ஸ் இவங்க 3 பேரும் தான். வாங்க வாங்க மாப்பிள்ளைங்களா. இவன் தான் சார் கல்யாண மாப்பிள்ளை. ஏதோ ஒன்று. அடி ரொம்ப பட்டுருச்சா? என்ன பண்ண சொல்ற? உன் கதை அப்படி இருக்கு. 6 பசங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் 2 பேருக்கு ஏஜென்ட் நீ தான். மீதி 4 பேருக்கு நீ. இன்சூரன்ஸுக்கும் மர்டருக்கும் என்ன சார் சம்மந்தம்? நீங்கள் மிடில் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணி அவங்களோட அம்மா அப்பாவுக்கு அமெரிக்கா லண்டன் சொல்லி ஆசை காட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களை கொன்னுடுறீங்க. நீங்கள் என்ன சார் பேசுகிறீங்க? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அவங்கக்கிட்ட? இது உன் வாட்ச் தானே? ஷகுன் ஹோட்டலில் நடந்த ஈவெண்ட்டில் உனக்கு கிஃப்டாக வந்துச்சு. நீ உன் மாமாவால் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க. அந்த தைரியத்தில் தான் சுற்றிட்டு இருக்க. இவன் மாமாவோட பவர் என்னன்னு உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன்.
இன்னும் மெயின் கல்பிரிட்டை நம்ம பிடிக்கவே இல்லை. ஆமாம், ஒருவேளை நம்ம எவிடன்ஸை கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நம்மளை அங்கேயே சாவடிச்சிருவான். அவங்க எல்லாத்தையும் வர சொன்னேன். வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்க. எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. என் பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்காம போயிட்டேன். போபாலில் ஒரு நல்ல பிளான் இருக்குன்னு சொன்னதும் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். சிராக் உங்களுக்கு எப்பவும் பாரமா தானே இருக்கான். சுரால் வர்மா இன்சூரன்ஸ் பேப்பருக்காக வந்திருக்கேன். யாரோ ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி சிக்னேச்சர் மேட்ச் ஆகலைன்னு சொன்னாங்க. உங்களோட பாலிசி நம்பர் கொஞ்சம் கொடுங்க. ஷியோர் சார். நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் என் கையில் மாட்டுவாங்கன்னு. ஆனால் எல்லா கிரிமினலுக்கும் ஒரு ட்ராப் இருக்கும். கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. இது எதுக்குன்னா 6 பசங்களுக்கு போஸ்டர் மதர்ன்னு சொல்லி ஏமாத்தினதுக்கு. அவங்க போஸ்டர் பேரண்ட் கான்டாக்டில் காமனாக ஓம் பேர் தான் இருக்கு. இதில் நீராஜ் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். இப்போ ஜெயிலுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிடுவான். நீரஜ், இந்த அடி சிராக்காக. அவளை கூட்டிட்டு போங்க. வாடி. ஜன்வி. அண்ணா, அந்த பிரீத்தி எந்த பாப்பாவை நான் அடாப்ட் பண்ணணும்னு நினைச்சனோ அந்த பாப்பாக்கு என்ன பிடிக்கலையா அண்ணா? அடாப்ஷன் ப்ராசஸ் இப்போ நடக்கல அண்ணா. நான் அவ்வளோ கெட்டவளா அண்ணா? ஜான்வி, நீ இன்னும் கெட்டவங்களை பார்க்கவே இல்லை. குழந்தைக்கு அப்பா அம்மாவா ஆகணும்னா அதுக்கு முதல்ல நல்ல மனுஷனாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நல்ல மனுஷியா. ஸோ நீ நல்ல அம்மா கூட ஆயிடுவேன்.